ஹாய் காய்ஸ், காலை வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் காய்ஸ். பாருங்கள், இப்போது தேவையான பொருளை என்னென்னு பாருங்கள். வரமிளகாய் கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், பெருங்காயத்தூள், கட்டி பெருங்காயத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், பாருங்கள், வெந்தயம், சீரகம், கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்து, கடுகு கொஞ்சம் போட்டு வறுத்து அரைச்சி வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் காய்ஸ். வானல் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்குங்க. கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கடுகு பொரிஞ்சிருச்சு. இதெல்லாம் அப்படியே போட்டு சேர்த்திக்கலாம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். கல்லுப்பு சேர்த்திக்கிறேன் நான். மஞ்சத்தூள் கொஞ்சம், நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்கணும். புளி தண்ணி நல்லா கொதித்து சுண்ட வரணும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரலும் கொதிக்கணும் காய்ஸ். இது வந்து குழம்பு நல்லா சுண்டி உங்களுக்கு பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சே வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெந்தய பொடியை போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம். கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் காய்ஸ். சாதம் ஏற்கனவே வடித்து இதை ஆற வச்சுருக்கேன். இதில் ஊற்றி கிளறிக்கலாம் காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ், கிளறியாச்சு. புளியோதரை ரெடி. சூப்பரான, சுவையான, சிம்பிளான புளியோதரை சாதம் ரெடிங்க காய்ஸ். வாங்க காய்ஸ், சாப்பிட்லாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டு போங்க காய்ஸ். பாய்.